தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடியை அடிக்க பாய்ந்தார். எடப்பாடியை அடிக்க பாய்ந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி இவர் செல்வி ஜெயலலிதா OPS அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வைத்தவர். அதிமுக ஜானகி அம்மாள் என அதிமுக ஜானகி ஜெயலலிதா என 2 பிரிவாக உடைந்திருந்த பொழுதே இவர் சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றவர். ஜெயலலிதாவின் தீவிர ஆதரவாளர். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா ஆதரவுடன் முதலமைச்சராக பதவியேற்றார். பின்பு சசிகலா, டிடிவி தினகரன், OPS ஆகியோரை கழற்றிவிட்டு அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்றார். தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். கடந்த முறை சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். இந்த முறை அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். அதிமுக தொடர்ந்து எடப்பாடி தலைமையில் 11வது தோல்வியை சந்தித்தது. இந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் ஆகியோர் ஆதரவாளர்கள் 35 பேர் உள்ளனர். எடப்பாடி ஆதரவாளர்கள் 12 பேர் உள்ளனர். அவர்கள் கோரிக்கையானது தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து அமைச்சர் பதவி வாங்கிக் கொள்ளலாம் என CV சண்முகம், விஜயபாஸ்கர், வேலுமணி ஆகியோர் கூறுகின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ, நாம் தான் முதலமைச்சர், நம்மை ஏற்றுக்கொண்டால் நாம் ஆதரவு தெரிவிப்போம் என்று கூறியுள்ளார். ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சராக பதவியேற்றுவிட்டார். தற்பொழுது அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர வேண்டும், அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என அதிமுக அதிருப்தியாளர்கள் அணி கூறுகிறது. ஆனால் எடப்பாடி அதற்கு மறுத்துவிட்டார். இது சம்பந்தமாக ஒரு தனியார் விடுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது மயிலம் தொகுதியில் வெற்றி பெற்ற CV சண்முகம் எடப்பாடிக்கு எதிராக வாக்குவாதம் செய்தார். இந்த வாக்குவாதம் முற்றவே CV சண்முகம் எடப்பாடியை நோக்கி அடிக்க பாய்ந்தார். உடனே எடப்பாடி எழுந்து நின்று அவரும் தன்னுடைய வீராப்பை காட்டினார். அடிக்க கைவோங்குவது போன்று பாவனை செய்தார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமாதானம் செய்தனர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் எடப்பாடியை CV சண்முகம் அடிக்க பாய்ந்தது தற்பொழுது பேசுபொருளாகியுள்ளது. தற்பொழுது அதிமுக 2 பிரிவாக உடைந்து விட்டது என்றே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 12 பேர் வந்து சட்டசபை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். மற்ற அதிருப்தியாளர்கள் 35 பேர் தனியாக வந்து கலந்து கொண்டார்கள். மேலும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தலைவராக தேர்வு செய்துள்ளதாக 12 MLAக்கள் மட்டும் கையெழுத்திட்டு கொடுத்துள்ளனர். மீதி 35 பேர் கையெழுத்திடவில்லை. மீதி 35 பேர் யாரை தலைவராக தேர்வு செய்கிறார்கள் என்பது தெரியவில்லை. தற்பொழுது அதிமுக 2 அணிகளாக உடைவது உறுதியாகிவிட்டது. அதில் அதிருப்தியாளர்கள் அணி தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அல்லது வெளியிலிருந்து ஆதரவு தரலாம் என கூறப்படுகிறது. அமைச்சரவை மாற்றத்தின் பொழுது அதிமுக அதிருப்தியாளர் அணியை சார்ந்தவர்கள் 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கலாம் என கூறப்படுகிறது.